அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ரேஷன் கடையில் இந்த பொருட்கள் விநியோகம் நிறுத்தப்படுமா? எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் குறிப்பாக ரேஷன் கடைகளில் ஒரு சில பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் மே மற்றும் ஜூன் மாதங்களில் ரேஷன் கடைகளில் பாமாயில் தோரம்பட்டு உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. இதில் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக மே மாதம் கொடுக்கப்படாத பொருட்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று ஜூன் மாதம் கொடுக்கப்படாத பொருட்கள் இந்த மாதம் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் அதற்கான பொருட்கள் அந்தந்த ரேஷன் கடைகள் வாயிலாக பொருட்களை பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ரேஷன் கடைகளில் பாமாயில் தோரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுவது தாமதமாக ஏற்பட்டு வந்துட்டுருக்கு. அதன் அடிப்படையில் இந்த மாதம் முதல் வாரத்தை அதை பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க. கூடிய விரைவில் ரேஷன் கடைகளில் புதிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ரேஷன் கடைகளில் தற்போது பாமாயில் கொடுக்கப்பட்டு வராங்க. பாமாயில் தற்போது தமிழகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக மீண்டும் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து எண்ணெயும் விற்பனை செய்யப்படுவதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தேங்காய் எண்ணெய் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதன் காரணமாக குறிப்பாக விவசாயிகள் பயன்பெறுவார் என அறிவிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் மீண்டும் தமிழகத்தில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்பட்டால் அனைத்து விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சிகரமான வாய்ப்பாக உள்ளது என அறிவிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் மீண்டும் தேங்காய் எண்ணெய், கடலைப்பருப்பு, குறிப்பாக கடலை எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விலை மலிவாக விநியோகம் செய்யப்படும் திட்டம் கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர். மக்கள் பல்வேறு இடங்களில் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் குறிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கடையில் பாமாயில் வழங்கப்படுவதை நிறுத்த வேண்டும். அதற்கு பதிலாக உடல் ஆரோக்கியத்தை தரும் உள்ள நாட்டில் தமிழகத்தில் குறிப்பாக உற்பத்தியாகும் எண்ணெய் வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்ததாக தற்போது ஜி.கே. வாசன் அறிவிக்கப்பட்டனர். கூடிய விரைவில் தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்கள் ரூபாய் 1000 பெற தகுதியான நபர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் விண்ணப்பம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.